பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ 1.5 பவுன்லேருந்து 15 பவுனுக்கு மேலே இருக்கக்கூடிய தாலிக்கொடி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ரொட்டீனாக தாலிக்கொடி கேட்டிருந்தீங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம லலிதா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் 1.5 சவரன்லேருந்தே உங்களுக்கு லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுது. அதாவது வெறும் 12 கிராம்லேருந்தே. வாங்க இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிளெயின் முறுக்கு தாலி செயின் கலெக்ஷன்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்பவே கம்மியான முறுக்கு செயின். வெறும் 12 கிராம் மட்டும்தான், அதாவது 1.5 பவுனு. இது வந்து டெய்லி வேர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் 20 கிராம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.5 பவுன் வரும். தாலி செயின் எல்லாமே 1.5 பவுன், 2, 2.5, 3லேருந்து கிட்டத்தட்ட 25 பவுனுக்கு மேலேயே நம்மளோட லலிதா ஜுவல்லரியில் அவைலபிளில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த தாலி செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு 8 புடி வருங்க. உங்களுக்கு நெஞ்சு வரைக்கும் வரும். டெய்லி வேர்க்கு நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம தொனை செயின் மாதிரி கூட இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ லாங் செயின் போடுறது இந்த மாதிரி முறுக்கு செயினில் நிறைய பேர் போட்டு சின்னதாக டாலர் ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கூட நம்ம 1.5 பவுன்லேயோ 2.5 பவுன்லேயோ வாங்கி அழகாக நீங்கள் பேர் பண்ணி போடும்போது ரொம்பவே பார்வையாக நிறைய நகை வந்து கழுத்தில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். முறுக்கு செயின்லேயே வந்து முகப்பு வச்சது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லாரும் வாங்கிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து 5 பவுன் 6 பவுனுக்கு நம்ம போகவே வேண்டாம். கம்மியான கிராம்ஸ்லேயே நமக்கு கிடைக்கும். அதாவது 1.5 பவுன் 2 பவுன்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா முகப்பு வச்ச தாலி செயின்ஸ் எல்லாமே லைட் வெயிட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு 30 கிராம் வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 3.25 பவுன் வரும். அதாவது 4 பவுனுக்கு 2 கிராம் மட்டும் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சேம் முறுக்கு செயினில் பால் பேட்டர்ன் பார்க்குறோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பால் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். இதோட கிராம்ஸ் 32. இது கரெக்டாக உங்களுக்கு 4 சவரன் வருது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதும் சேம் பால் கலெக்ஷன் தான் முறுக்கு செயினில். இதில் ஒரு கலெக்ஷனுமே பால் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 28 கிராம் வருதுங்க. உங்களுக்கு 28 கிராம்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு 3.5 சவரன் வெயிட்டில் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த முகப்பு செயின் வந்து 2 பக்கமும் பால் வித் நடுவில் வந்து மகாலட்சுமி வச்சு கொடுத்துருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு ரொட்டேட்டபிள், வெரி லைட் வெயிட். உங்களுக்கு 2 பக்கமே ரொட்டேட் ஆனாலும் மகாலட்சுமி வந்து தெரியும். ஸோ இதோட கிராம் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக ஜஸ்ட் உங்களுக்கு 20 கிராம் தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.5 பவுன் வரும். இப்போ நம்ம பார்க்குற இந்த 3 பால்ஸ் வச்ச செயின் வந்து உங்களுக்கு பார்க்க பார்வையாக சூப்பராக இருந்தது. வெறும் உங்களுக்கு 5 பவுன் வருது. ரொம்ப கெட்டிசு டைப். உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பால் எல்லாமே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாமா? இது வரைக்கும் நம்ம வந்து முறுக்கு செயின்ஸில் வந்து பால் கலெக்ஷன் பார்த்தோம். இப்போ வந்து ஸ்கொயர் செயின் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கொயர் டைப் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? கட்டிங்ஸாக இருக்கும் ஸ்கொயர் டைப்பில் தாலி செயின். அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு பால் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து இந்த பால் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு பால்ஸும் உங்களுக்கு இந்த டிசைன் மட்டும் பேட்டர்ன் மட்டும் மாறும். கிராம் வந்து உங்களுக்கு தோராயமாக சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு 5 பவுனுக்குள்ளே வரக்கூடிய செயின்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கல் பதிச்ச தாலி முகப்பு செயின் தான் பார்க்க போகிறோம். பளிச்சுன்னு போடுறதுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கல் பதிச்சு போடலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பவுன், 6, 7, 7.5 பவுன், 6.5 பவுன் அந்த ரேஞ்சஸில் வரக்கூடிய தாலி செயின்ஸ் தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தாலிக்கொடியில் வந்து ஸ்டோன்ஸோட எடை ஆட் ஆகாது. அது நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு விஷயம். நம்ம தங்கத்துக்கு மட்டுமே ரேட் கொடுத்து வாங்கினா போதுமானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லலிதா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். மித்த ஜுவல்லரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதில் தாலி செயினில் முக்கியமாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. வெறும் 1% வேஸ்டேஜோடு இருக்கக்கூடிய தாலி செயின் எதுனா முறுக்கு தாலி கலெக்ஷன்ஸில் பிளெயினாக வரக்கூடிய எல்லா முறுக்கு செயின்ஸுக்குமே உங்களுக்கு ஜஸ்ட் 1% மட்டும்தான் வேஸ்டேஜ். இது நீங்கள் 1.5 பவுன் முறுக்கு செயின் எடுத்தாலும் சரி, இதே இது நீங்கள் 25 பவுன் முறுக்கு செயின் எடுத்தாலும் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஜஸ்ட் 1% மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்கொயர் கட்டிங்கில் இருக்கிற பால் வச்ச முகப்பு தாலி செயின் தான். இதுவும் ரொம்பவே உங்களுக்கு லைட் வெயிட்டில் வருது. ஜஸ்ட் உங்களுக்கு 19 கிராம் தான் இந்த செயின் வருது. பார்க்க ரொம்ப பார்வையாக ஸ்கொயர் கட் எப்பயுமே நம்மளுக்கு ரொம்ப ஷைனிங்கை கொடுக்கும் நார்மல் முறுக்கு செயினை விட. 19 கிராம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.25 சவரன் வரும். 2.25 பவுன். சரிங்களா? ரொம்ப பார்வையாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ஸ்கொயர் கட்டில் பால் மட்டும் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த செயின் வந்து உங்களுக்கு 24 கிராம் வருது. 24 கிராம்னா உங்களுக்கு 3 பவுன் வெயிட்டில் வரும். டெய்லி யூஸுக்கு அழகாக நம்ம போட்டுக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளிட்டர் யூஸ் பண்ணி ஜிமிக்கி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த செயின் வந்து உங்களுக்கு தாலிக்கொடி தான், நைஸ் தாலிக்கொடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ மோஸ்ட்லி எல்லோரும் இந்த மாதிரி தான் ட்ரெண்டிங்காக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 38 கிராம், உங்களுக்கு 4 பவுனு ப்ளஸ் வந்து ஒரு 3/4 கிராம் எக்ஸ்ட்ரா வரும். 5 பவுனுக்கு 2 கிராம் கம்மி. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கொயர் ரோப்பில் வரும். தாலி செயின்லேயே ஸ்கொயர் கட்டில் உங்களுக்கு லைட் வெயிட் 20 கிராமில் இருந்து கிட்டத்தட்ட 5 பவுன் வரைக்கும் இருக்க கலெக்ஷன்ஸ் தான் வரிசையாக காட்ட போகிறேன். எல்லாமே வந்து பால் வச்சது தான், அதான் தனித்தனியாக நான் கிராம் சொல்லலை. பட் இங்கே வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன் எத்தனை கிராம் வரும்னு சொல்லிட்டு. முறுக்கு செயின் போட்டவங்களுக்கு இந்த செயின் போடும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக தெரியும். ஏன்னா முறுக்கு செயினில் வந்து ஒரு பார்க்க பார்வை இருக்குமே தவிர அந்த ஷைனிங் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஸ்கொயர் கட் மாடல் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நல்ல ஷைனிங் இருக்கும். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே பால்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ உங்ககிட்ட காட்ட போகிறது 10 பவுனு, 8 பவுனு, 9 பவுன், 6 பவுன் வரைக்கும் இருக்கக்கூடிய பிளெயின் முறுக்கு செயின் வெயிட் வித்து வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த செயின் வந்து 81 கிராம், அதாவது 10 பவுனு ப்ளஸ் 1 கிராம் எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் பார்க்க கிட்டத்தட்ட 15 பவுன் மாதிரி அவ்வளோ அழகாக பெருசாக செஞ்சுருந்தாங்க. இது ஒரு செயின் போட்டாலே போதும், அவ்வளோ பார்வையாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ட்ரீம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி 10 பவுன் செயின் போடணும், அது பார்க்க வந்து ரொம்ப அதிகமாக ஒரு 15 பவுனுக்கு மேலே ஒரு பார்வையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். இப்போ நான் காட்டிகிட்ருக்கிற இந்த பிளெயின் முறுக்கு செயினோட வேஸ்டேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு 1% மட்டும்தான். இது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எந்த ஜுவல்லரி ஷாப் போனாலும் சரி, இந்த மாதிரி பிளெயின் தாலி செயின் மொத்தத்தில் இந்த முறுக்கு செயின் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் 1% வந்து கிடையவே கிடையாது இல்லையா. மோர் தென் 4, 5, 6, 8 அந்த மாதிரி வேஸ்டேஜில் இருக்கும். வேஸ்டேஜுக்காகவே நம்ம நிறைய பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்க பார்வையாக வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாலும், நீங்கள் லைட் வெயிட்டில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, முறுக்கு செயின் பிளைன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே லலிதா ஜுவல்லரியில் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரே 1% வேஸ்டேஜ் மட்டும்தான். நீங்கள் தாராளமாக டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் இந்த காட்ட கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 10 பவுனு, 8 பவுனு, 9 பவுனு அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் இருக்குது. இல்லை நம்ம செய்ய கொடுக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 7 பவுன்லேயே பார்க்க 10 பவுன் பார்வை வரணும்னா கூட உங்களுக்கு அழகாக பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக லலிதா ஜுவல்லரி காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்ரஸும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரி. இங்கே நிறைய சென்னையில் பிரான்ச்சஸ் இருக்குது, மித்த இடங்கள்லேயே பிரான்ச்சஸ் இருக்குது. டேரெக்டாக போய் விசிட் பண்ணுங்கள். எல்லா பிரான்ச்சஸ்லையுமே பிளெயின் முறுக்கு செயினுக்கு வந்து வேஸ்டேஜ் ஜஸ்ட் உங்களுக்கு 1% மட்டும்தான். அது நீங்கள் லைட் வெயிட்டில் எடுத்தாலும் சரி, ஹெவியர் வெயிட்டில் எடுத்தாலும் சரி, சீரியஸாக ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் நான் ஒரு செயின் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நான் போட்டிருக்கிற இந்த முறுக்கு செயின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 10 பவுன் வருங்க, 80 கிராம் வருது. ஸோ இப்போ நான் போட்டிருக்கிற இந்த செயினோட வேஸ்டேஜ் ஜஸ்ட் உங்களுக்கு 1% மட்டும்தான். ஸோ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நான் 7 பவுன் மாதிரி இருக்கு இல்லையா, திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது 80 கிராமில் பார்க்க உங்களுக்கு 15 பவுன் மாதிரியும் லுக் இருக்கக்கூடிய தாலி செயின்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் இங்கே லலிதாவில் இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கிற இந்த ஸ்கொயர் கட் தாலி செயினோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். இது வந்து நம்ம 10 பவுன் கிடையாது, உங்களுக்கு 96 கிராம் வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 பவுனுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்கொயர் கட் செயின் எல்லாமே சேம் உங்களுக்கு 8 பிடி செயின் மாதிரி தான் வரும். அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். இந்த கட் ஒர்க் ஷைனிங் வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த முறுக்கு செயினில் வந்து கிடைக்காது. இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம ஜென்ஸும் போட்டுக்கலாம், லேடிஸும் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் ஒர்க் வச்சு தாலிக்கொடியில் போட்டுட்ருக்காங்க. இப்போ நான் காட்டுற இந்த செயின் வந்து 112 கிராம்ங்க. கிட்டத்தட்ட இது உங்களுக்கு 14 பவுன் வரும். ஸோ ரொம்ப பார்க்க பார்வையாக இருந்துச்சு. ஸோ பெருசாக நகை வந்து கழுத்தில் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணலாம். இல்லைனா இதுக்கு மேட்சாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்டன்ட் பெருசாக போட்டுட்டிங்கன்னா போதும். தாலிக்கொடி கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் கட் மாடலில் வந்து முறுக்கு செயின் எடுத்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராம்ஸில் கம்மியும் இருக்குது. சேம் ஸ்கொயர் கட்டில் உங்களுக்கு 1.5 பவுன்லேயும் இருக்குது, 2 பவுன், 3 பவுன், 5 பவுன் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. யாருக்கு
யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கொயர் கட் செயின் பிடிச்சிருக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கொயர் கட் பேட்டர்ன் தாலி செயினை வந்து இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு 88 கிராம், கிட்டத்தட்ட 11 பவுண்ட் செயின், 8 புடி வரும், உங்களுக்கு செஸ்ட் வரைக்கும் வரும். இப்போ இந்த செயின் போட்டிருக்கிறதுக்கும் முறுக்கு செயின் போட்டிருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த பார்வை, அந்த கட்டிங்ஸ் இருக்கக்கூடிய அந்த லுக் ஷைன் வந்து நம்ம நார்மலாக போடுற அந்த முறுக்கு செயினில் இருக்காது. இது ரொம்ப கிராண்டாகவும் தெரியும் நமக்கு போடணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இதை நீங்கள் தொலை செயின் மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம தாலி செயினாகவும் வாங்கி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த தாலி செயின் வந்து நைஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மிஷின் கட்டு, ரொம்ப நாள் உழைக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மோஸ்ட்லி இந்த மாதிரி நெல்லுன்னு நைஸாக இருக்கக்கூடிய இந்த தாலி செயின் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என் கையில் இருக்கிறது கிட்டத்தட்ட 104 கிராம் இருக்குங்க. கரெக்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு 13 பவுன் வரும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. மோஸ்ட்லி நம்ம வெஸ்டர்ன் வேராக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி நைஸ் மாடல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க, ஐடி பீப்புள்ஸ் எல்லாருமே இப்போ இந்த மாதிரி நைஸாக போடணும், இதுதான் ட்ரெண்டில் இருக்கிற தாலிக்கொடி செயின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன்னா முறுக்கு செயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறது இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க, ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கணும், எலிகெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி நைஸ் செயின் மிஷின் கட்டு வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற இது எல்லாமே உங்களுக்கு 15, 13, 10 பவுண்ட் ரேஞ்சஸ்லையும் இருக்குது. சேம் இதே செயின் நீங்கள் தாலி கொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தொலை செயின் மாதிரி போட்டுக்கலாம். பார்க்க பார்வையாக இருக்கணும், பார்வையாக தாலி செயின் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த நைஸ் மாடல் செயின் வந்து நான் உனக்கு கழுத்தில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மோஸ்ட்லி தாலிக்கொடி செயின் எல்லாமே முறுக்கு செயின் போட்டால் தான் ஏதோ அழகாக இருக்கிற மாதிரியே தோணும். இந்த மாதிரி நைஸ் மாடல் எப்பயுமே போட்டால் அந்தளவுக்கு லுக்காக இருக்கும், எடுப்பாக இருக்கும், அந்த மாதிரி எனக்கு தோணாது. பட் இன்றைக்கி நான் போடும்போது பார்க்க பார்வையாக இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம இப்போ 5 பவுண்டில் எடுத்தோம்னா இந்தளவுக்கு பார்வையாக இருக்காது, கம்மியாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிறது மோர் தென் 10 பவுண்ட், 10 பவுனுக்கு மேலே போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு பார்க்க நல்ல குண்டாக அழகாக இருக்குது. இதே நைஸ் பேட்டர்னில் உங்களுக்கு 5 பவுனு போடணுன்னா கண்டிப்பாக இவ்வளோ பார்க்க பெருசாக பார்வையாக இருக்காது. இதை விட உங்களுக்கு ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சேம் பிளெயின் தாலிக்கொடி மாடலில் காரக்குடி டைப் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் காரக்குடி தாலி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளோ ரொம்ப கெட்டிஸாக இருக்கும், நெலுன்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பவுன் இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் காட்டுறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 80 கிராம் கிட்ட வருது. இது உங்களுக்கு 10 பவுன் வரும், 78 கிராம் வருது பார்த்தீங்களா. ஸோ 10 பவுனுக்கு 2 கிராம் தான் கம்மி. ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்வையாக இல்லைனாலும் தூக்கும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ரொம்ப கொடி ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப வருஷத்துக்கு உங்களுக்கு உழைக்கும். நடுவில் நீங்கள் மாற்றணுன்ற அவசியமே கிடையாது. மெயினாக இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அழுக்கு படியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம முறுக்கு செயினில் இருக்கட்டும், மித்த ஹாலோ ரோப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அந்த அழுக்கு படியும் பார்த்தீங்களா, நம்ம செயினை வந்து க்ளீன் பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் டல் அடிக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. கடைசியாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த பேட்டர்ன் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க தாலிக்கொடியில். இது வந்து மிஷின் கட் நைஸ் மாடல்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப சூப்பராக பார்வையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 112 கிராம் வரும். 112 கிராம்னா 14 பவுனு. உங்களுக்கு சைடில் வந்து 3 பால்ஸ் வருது. பயங்கர வெயிட்டு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப யூனிக்காக எலிகண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.